முதலமைச்சராக பதவி வகித்தார் நமது காமராஜர். 1976 இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னாவிற்கு வழங்கப்பட்டது நமது காமராஜர் அவர்களுக்கு. இவர் கல்விக்காக ஆற்றிய பெரும்பணி காரணமாக இவரது பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. 1975 அக்டோபர் 2 நம்மை விட்டு காமராஜர் பிரிந்தார். பேச வாய்ப்பு அளித்து பேச விட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வணக்கம். தமிழே என்று என் முழக்கம் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் லட்சிதா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கர்ம வீரர் காமராஜர் பற்றி பேச போகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையும் வல்லாதவரில்லை. வல்லாதான ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. அதற்கு சிறிது எடுத்துக்காட்டு கர்ம வீரர் காமராஜர். குமாரசாமி சிவகாமி பெற்றெடுத்த பிள்ளை. இவர் போல் உலகில் எவரும் இல்லை. இமயமலை சாதனைகள் பல செய்கிற தங்கம். எத்தனையோ துயில் வந்தாலும் சோதிடார் சிங்கம். பொல்லாத வறுமையால் சுற்றும் சிறுவர்களுக்கு மதியோகம் ஊட்டினார். இல்லாமை கண்ணியை இல்லாமல் அணைகளும் ஆலைகளும் கட்டினார். இன்று வரை காமராஜர் போல் மனிதர் இவ்வுலகில் எவரும் இல்லை. இவர் போல் அரசியல்வாதிகள் முதல் எவரும் இல்லை. பெண்களும் சாதனைகள் அவரது ஆட்சியில் கட்டிய பயனும் அணைக்கட்டிகள் கைப்பாக்கம் ஆனால் வீட்டிலம் இனி தொலைப்பேட்டே அந்த தொலைப்பேட்டே ஆவடி நான் பேட்டி தனக்கோர் வெளிப்பட்டி தொழிற்சாலை கல்விக்கு கொடுத்து காமராஜ் 600 பள்ளிக்கூடங்களும் 16 பள்ளிகளையும் திறந்தார். அரசியல் பக்கமானதானே நமக்கு நாம் சுதந்திர வாங்கி தந்த மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த அக்டோபர் 2ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் தன்னுலகம் விட்டு விண்ணுலகம் சென்றார். இந்தியாவில் அனைவரும் அவர் வழியில் சென்று இந்தியாவை உயிர் வடிவ செய்வோம். நன்றியோடு நாம அந்த தெய்வத்தின் திருமகனை நாளெல்லாம் கொள்வோம். நம் உள்ள சிறையில் வைத்து வணங்குவோம். நன்றி, வணக்கம். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராசரே. இங்கே நான் மேலதான் எழுத்தளவில் தொலைவினார். இங்கே நான் மேலதான் எழுத்தளவில் தொலைவினார். நீ விளக்க விதலானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விளக்க விதலானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராசரே. இங்கே நான் மேலதான் எழுத்தளவில் தொலைவினார். இங்கே நான் மேலதான் எழுத்தளவில் தொலைவினார். நீ விளக்க விதலானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விளக்க விதலானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். மதியான சோத்தத்தான் மறந்து திணறில. மதியான சோத்தத்தான் மறந்து திணறில. கலர் கலரா அமிதமாக கிடைக்குது. சோறு கலர் கலரா அமிதமாக கிடைக்குது. சீடை கச்சி கொடுத்து சரவு செய்ய நாடாரே நாடாரே நாட்டையாள பிறந்தாரே. நாடாரே நாடாரே நாட்டையாள பிறந்தாரே. வாழ்விழித்து சூளுரைத்து ஐயகத்தில் வெற்றி கண்டார். வாழ்விழித்து சூளுரைத்து ஐயகத்தில் வெற்றி கண்டார். காட்டியவர் சுடி நாடார்தான். ஆள் பிடித்து நின்றவரும் செல்வி நாடார்தான். வல்லமையை காட்டியவர் செல்வி நாடார்தான். ஆள் பிடித்து நின்றவரும் செல்வி நாடார்தான். நாடாரே நாடாரே நாட்டையாட பிறந்தாரே. இசையே உருக்கிவிட்டு மின்னலாக வாராரே. கத்திக்கும் சிங்கம் போல கட்டழக பாராரே. கத்திக்கும் சிங்கம் போல கட்டழக பாராரே.
மாலை வணக்கம். தஞ்சை மண்டல நாடார்கள் கூட்டமைப்பு மற்றும் தஞ்சை மாவட்ட நாடார் மகாஜன சங்கம், இந்திய நாடார்கள் பேரமைப்பு இணைந்து நடத்தும் 30 விழா கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா, மாப்போசி அவர்களுடைய பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா. இப்படி ஒரு நிகழ்வு இவ்வளவு பெரிய பத்திரிகையில போட்டு இவ்வளவு பேரை போட்டு எந்த அரசியல் கட்சியிலும் நடத்தினதில்லை, எந்த அமைப்பிலையும் நடத்தினதில்லை. நமது சமுதாயத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைக்கிற வர்க்கமும் நாம் தான், அரசுக்கு உதவுகிற வர்க்கமும் நாம் தான், எல்லோவற்றிலும் முன்னோடியாக இருக்கிற சமுதாயம் நமது சமுதாயம். இந்த 30 விழாவிலே தலைமையேற்று நடத்த இருக்கக்கூடிய இந்திய நாடார் பேரமைப்பினுடைய மாநில துணை செயலாளர், நாடார் மகாஜன சங்கத்துடைய தஞ்சை மாவட்ட செயலாளர், பாசத்திற்குரிய எழுச்சி நாயகர் அண்ணாச்சி சி ராஜேந்திரனார் அவர்களே, முன்னணி பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய இந்திய நாடார்கள் பேரமைப்பினுடைய மாநில வர்த்தகரின் துணை செயலாளர், நாடார் மகாஜன சங்கத்துடைய தலைவர், அகில இந்திய நாடார் இளைஞர்களுடைய மாநில தலைவர், கல்வி தந்தை, எல்லோராலும் பாராட்டி போற்றப்படுகிற அண்ணாச்சி எல்வி கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து இப்படி விழா எடுக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று சொன்னதிலிருந்து இரவு பகல் பாராமல் இங்கு இந்த 30 விழா வெற்றி பெற பாடுபட்டிருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட தலைவர் வி முருகேசன் அவர்களே, நாடார் மகாசங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், இந்திய நாடார் பேரமைப்பினுடைய திருவாரூர் மாவட்ட தலைவர் குடவாசல் என் சங்கர் அவர்களே, இந்திய நாடார் பேரமைப்புடைய திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவர் அழகு எம் சுந்தரராஜ் அவர்களே, ஆற்றலுக்கு செயல் வீரர் தஞ்சை மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் க பாலமுருகன் அவர்களே, திருவாரூர் மாவட்ட செயலாளர் இரா சுதாகர் அவர்களே, தஞ்சை மாவட்ட பொருளாளர் எம் பன்னீர்செல்வம் அவர்களே, கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணாச்சி கே தமிழரசன் அவர்களே, கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணாச்சி பி தனபால் அவர்களே, கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் ஏ செல்லம் அவர்களே, இந்தியாளர் பேரமைப்புடைய குழந்தை மாநகர தலைவர் எஸ் லிங்கதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய, வரவேற்கக்கூடிய, வந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி இந்திய நாடார் பேரமைப்புடைய நிறுவனர், தலைவர், எளிமையின் சிகரம். அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தவறுனா தவறுதான் அப்படின்னு உடனே சுட்டி காட்டக்கூடியவர். அந்த வழித்தடத்தில் இன்னைக்கு அண்ணாச்சி சீஆர் அவர்களும் அண்ணாச்சி எல்விக்கு அவர்களும், நம்முடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் பாலமுருகன் இருக்கட்டும், மாவட்ட தலைவர் முருகேசன் அவராக இருக்கட்டும், என்னை சார்ந்து நாங்கள் அப்படிதான் இருக்கிறோம். தவறுனா தவறுதான், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்னா ரைட் தான். அப்படி இருக்கக்கூடிய அண்ணாச்சி சவுந்தரபாண்டியன் அண்ணாச்சி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பெருமை வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி நாடார் மகாஜனத்துடைய மாநில தலைவர் பிஎஸ்பி குருசாமி வெள்ளையன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருவதாக இன்னமும் சொல்லியிருக்கிறார் நாடார் மகாசங்கத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணாச்சி ஜி கரிகோன்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும்
பார்க்கக்கூடிய தூத்துக்குடினா முத்து, அண்ணாச்சி ராக்கெட் ராஜா கெத்து என்ற அளவுக்கு வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது என் சமுதாய மக்களாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த மக்களுக்காக தான் உழைப்பேன். என் உயிர் போனாலும் இந்த சமுதாய மக்களுக்காகத்தான் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளத்தில் வென்று சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய அருமை அண்ணாச்சி பணங்காட்டு படை கட்சியுடைய தலைவர் ஜே ராக்கெட் ராஜா அவர்களே, புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் மாநில துணைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த GNS ராஜசேகரன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் பாரதிய தொழிற்சங்க அண்ணாச்சி சட்டமன்றத்தில் அன்போடு அழைக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பெருமை சேர்க்கக்கூடிய மாநில தலைவர் அகில இந்திய நாடார் மகாஜன சபை KSM கார்த்திகேயன் அவர்களே, நாடார் மக்கள் நிறுவனர் நராத்தே AP ராஜா அண்ணாச்சி அவர்களே, அருமை அண்ணாச்சி நிறுவன தலைவர் நாடார் மகாஜன சபை கூட்டமைப்பு மின்னல் ஸ்டீபன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் இந்திய நாடார் பேரமைப்பு KS வளர்மணன் அவர்களே, மாநில பொருளாளர் AMT சிவகுமார் அவர்களே, மாநில ஆலோசகர் SD பன்னீர்செல்வம் அவர்களே, மாநில தலைவர் வியாபாரிகள் சங்க முன்னேற்ற அணி INP R மாதவன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் சத்திய சான்றோர் படை டி திராவிடமணி அவர்களே, மாநில செயலாளர் தகவல் தொழில்நுட்ப அணி டி ரமேஷ் அவர்களே, மாநில பொருளாளர் வழக்கறிஞர் அணி SPB பாலராஜ் அவர்களே, மாநில வர்த்தக தலைவர் INP தமேந்தி பன்னீர்செல்வம் அவர்களே, என்ன வரவேற்பு என்ன பேரா சொல்லணும், அது பின்னால வர்றவங்களா சொல்ல நேரம் இருக்காது, அதனால எல்லாரும் பேரும் சொல்லிதான் ஆகணும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பிக்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் டாக்டர் கோவி ஸ்ரீன் அவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பெருமை சேர்க்க வர இருக்கக்கூடிய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் குழந்தைகளுடைய தொடர் வெற்றி நாயகர் அண்ணன் சாக்கோட்டையக்க அன்பழகன் அவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பெருமை சேர்க்க வர இருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி குடவாசல் வர்த்தக சங்க தலைவர் MR அரசகோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர் அருமை அண்ணாச்சி எனது மைத்தோழர் UP சண்முகம் அவர்களே, அண்ணாச்சி சண்முகம் பொறையார் நாடார் எஸ்டேட் TCRK சகோதரர் விஜயபாலன் அவர்களே, அண்ணா பத்திரகாளி அறக்கட்டளை தலைவர் நாத்து முருகானந்தம் அவர்களே, 5 ஸ்டார் ரிசார்ட் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் புதுச்சேரி கலியமூர்த்தி MD அவர்களே, ஒன்றிய துணை பெருந்தலைவர் குறைவாசல் MR தென்கோவன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்றத்தினுடைய மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் UB சுவாமிநாதன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் திருவாரூர் மாவட்ட செயலாளர் R காமராஜ் அவர்களே, ex-MP தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் RK பாரதி மோகன் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் தொழிலதிபர் R ஆசை தம்பி நாடார் அவர்களே, NMS மேன்செட் செயலாளர் ABS மாரிமுத்து அவர்களே, மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையுடைய KS சேகர் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய N சதீஷ்குமார் அவர்களே, தடம் அறக்கட்டளையுடைய நிறுவனர் J சாமுவேல் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர் இருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவரங்கநல்லூர் கேப்டன் M ரவி அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அகராஜநல்லூர் D வேலுமுருகன் அவர்களே, தொழிலதிபர் UB சண்முகம் அவர்களே, RAS திருப்பதி அவர்களே, மாநில துணைத் தலைவர் பாண்டியநாத் தொழிற்சங்கம் அண்ணாச்சி N சக்கரவர்த்தி அவர்களே, மண்டல ஆலோசகர் நாடார்கள் கூட்டமைப்பு T மாணிக்க வாசகம் அவர்களே,
தொழிலதிபர் அண்ணாமலை ரெஸ்டாரண்ட் கோயில் எம் ரமேஷ் அவர்களே, மண்டல ஒருங்கிணைப்பாளர் நாடாளு கூட்டமைப்பு RS மனோகரன் அவர்களே, ITV நாடாளு மாஜன சங்கம் BG ஆதிகேஷ் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சகோதரர் V ஸ்டாலின் அவர்களே, டாக்டர் P செந்தில்குமார் அவர்களே, கவிஞர் சா ஐயப்பன் அவர்களே, VCN ராஜா சின்னத்தம்பி, டாக்டர் VC நெடுஞ்சனுடைய தவ புதல்வர், அதுபோல தொழிலதிபர் ALM அண்ணாமலை ராஜன் முத்துவிஜயன்கோ உரிமையாளர் அவர்களே, தொழிலதிபர் மல்லி கணேஷ் அவர்களே, கோப்பாவி மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து அல்லும் பகலும் அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்டல ஆலோசகர் நாடாளு கூட்டமைப்பு சுரேஷ் உலகநாதன் அவர்களே, மற்றும் இந்த பத்திரிகை உள்ள எல்லா பேரையும் படிக்கணும்னாக்கா இந்த நிகழ்ச்சியே முடிய ஒரு வாரம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பத்திரிகை இருக்குது. ஆனா அந்த பத்திரிகையில உள்ள எல்லாரு பேருமே நான் சொன்னதா நீங்க நினைச்சுக்கணும். நாடாருடைய உரைநுமர் நிர்வாகிகள் சந்திரகாசன் நாடார், பாண்டியன் நாடார், இந்த கைமை கும்பகோணம் உரைநுமுறை கலியமூர்த்தி நாடார், பாஸ்கர் நாடார், சிவசிங்க நாடார், தொடர்ந்து தஞ்சாவூர் உரைநுமுறை நிர்வாகிகள், தஞ்சாவூர் மலைப்பம்பலம் நிர்வாகிகள், தஞ்சை மண்டல நாடார்கள் கூட்டமைப்புடைய பொறுப்பாளர்கள் முருகன் மகாராஜா சிவி, ஒருங்கிணைப்பாளர் சிவசக்தி பாலமுருகன், கவிதா பேக்கரி குத்தாலம் முத்துப்பாண்டியன், கவித்திர மண்டல பொறுப்பாளர் மாஸ்கோ, தகவல் தொழில்நுட்பணி பல விஜயகுமார், ஒருங்கிணைப்பாளர் ராதா கண்ணன் மற்றும் மாநகர பொறுப்பாளர் சிவகுமார், ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன், ராதா சிவி பால ரமேஷ், ஒருங்கிணைப்பாளர் புஷ்பராஜா, பி ஜெயபிரகாஷ், ரா ச ஆனந்த், நாகப்பட்டினம் குமரேசன், ஒருங்கிணைப்பாளர் டி செல்வராஜ், ஒருங்கிணைப்பாளர் சிவசேகரன், மாஸ்டர் பூபதி, பாலச்சந்திரன், சிவதாஸ், செந்தில்வொலி மற்றும் தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் வி கார்த்திகேயன், துக்காட்சி பாலாஜி, எம் பன்னீர்செல்வம், டி ஜனார்த்தனன், பி மாதவன், பயர் விஜய், திருச்சேரி செல்வகுமார், எம் வெங்கடேஷ், முருகவேல், அன்புமணி, பிரசாத், வெங்கடேசன், விஜயபாலன், பி பிரசாத், எம் மணிவண்ணன், பிரகாஷ், டி ஜெயபிரகாஷ், பிரதிநிதி வடிவேல்மணி, IIT திருவாரூர் மாவட்ட தில்லைராஜன், விஜயகுமார், கிருஷ்ணமூர்த்தி, ஜெயவேந்திரன், மனவை கார்த்திக், மணி, டி செல்வராஜ். நம்முடைய குழந்தை சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளருடைய அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். உங்களுடைய பலத்த கரவழியோடு தஞ்சையுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் தொடர் வெற்றி நாயகர் அண்ணன் சாக்கோட்டேக்க அன்பழகன் MLA அவர்களை உங்கள் பலத்த கரையோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எந்த விழாவாக இருந்தாலும் தெரிவிக்கிறோம். நேரத்தின் அருமை கருதி எல்லாரும் பேரும் நடத்தீங்க. இந்த நிகழ்ச்சியை நன்றி வழங்கக்கூடிய அருமை சகோதரர் புனியசேகர், மேடையில் இருக்கக்கூடிய இளையச்சந்திரன், ஜெயக்குமார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும், என்னுடைய தொடர்நாட்டுக்கு வந்திருக்க அத்தனை பேரையும் அருள்குமார், தீபக், பிரவீன், விக்னேஸ்வரன், வி கண்ணன், மாதேஷ், பூண்டி கிளை, தொடர்ந்து குழந்தை வார்டு பொறுப்பாளர் உள்ளிட்டு அத்தி தலைவரை அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்று இந்த விழா மீது சிறப்பாக குறிப்பிட்டு அத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் பெருமை சேர்க்க நிறைய பேர் வரவிருக்கிறார்கள்.
பிறந்த நாள் விழாவும் முப்பெரு விழாவும் மிகவும் சிறப்பாக ஒரு மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு எதிர்பார்க்கின்ற மதிப்பிற்குரிய கே. ராக்கெட் ராஜா அவர்கள் இன்னும் ஒரு சில துறைகளில் இங்கே வரக்கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாச்சி ராகம் பர்னிச்சர் அவர்கள், சவுந்தரராஜன் அண்ணன் அவர்கள், எல்கே கந்தசாமி அண்ணன் அவர்கள், அண்ணன் சி.என். ராஜேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் சி. ராஜேந்திரன் அவர்களே, எங்களுடைய பாசத்திற்கு திருவோணம் வர்த்தக சங்க தலைவர் அருமைக்குரிய டி. முருகேசன் ஆட்சி அவர்களே, மற்றும் இங்கே திறனென கடந்திருக்கின்ற தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கின்ற நாடார் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வருக என சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நமது கும்பகோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் குடும்பத் தலைவருமான அருமையண்ணா நண்பர்கள் அவர்கள் இப்போது அடுத்தபடியாக பேசி ஒரு சில வெளியே ஃபங்க்ஷன் போக இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக அவர்கள் பேசுவார்கள். இந்த கூட்டமானது மிகவும் மாபெரும் கூட்டமாக கருதி என்னை பேசைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்குவார்கள். தஞ்சை மண்டலத்தினுடைய நாடார் அமைப்பை சார்ந்திருக்கிற நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்றிருக்கிற தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, தலைமையேற்க இருக்கிற அன்பு ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியை முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதரர் எல்விகே என்று அன்பாக அழைக்கக்கூடிய கந்தசாமி நாடார் அவர்களே, விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கிற ராஜம் சவுந்தரபாண்டியன் அவர்களே, விஎஸ்டி குருசாமி வெள்ளன் அவர்களே, பொதுச் செயலாளர் கரிக்கோன்ராஜ் அவர்களே, சமுதாய பாதுகாவலர் ராக்கெட் ராஜா அவர்களே, மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற என் பள்ளி தோழர்கள் சக்கரவர்த்தி அவர்களே, தனபால் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தம்பி சிறப்பு அழைப்பார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தேன் அடையை போன்று இங்கே கூடியிருக்கிற நாடார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நம்முடைய பகுதியில் காமராஜருக்கு விழா எடுப்பதும் சிபி சிட்ரஸ் அவர்களை போட்டுவதற்குரிய நிகழ்வாக தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வை பொறுத்தவரையும் பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருடைய பிறந்த நாளையும் அதே போன்று அவருடைய புகழையும் உரையாற்றுகிற ஒரு நல்ல நிகழ்வாக நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய வர்த்தகருடைய சேகர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி காமராஜர் வாழ்ந்த காலத்தை வாழும் காலத்தையும் நாம் மறக்க முடியாது. நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் பிறக்கிறார்கள், மறைகிறார்கள். அத்தனை பேர்களுக்கும் நாம் பிறந்த நாளும் கொண்டாடுவதில்லை, மறைந்த நாளையும் கொண்டாடுவதில்லை. மக்களோடு மக்களாக வாழ்ந்து மறைந்திருக்கிற சில தலைவர்கள் தான் நாம் இந்த பிறந்த நாளையும் மறைந்த நாளையும் கொண்டாடுகிறோம். அந்த வகையில் தமிழகத்தை பிரித்து பார்க்க முடியாத நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரையிலும் பெரியவர் முதல் சிறியவர் வரையும் இன்றைக்கு அனைவர் மனதிலும் நீங்காத ஒரு புகழை எடுக்கப்பட்டிருப்பவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாது. அதுதான் இந்த விழாவினுடைய நோக்கம். காமராஜரை பொறுத்தவரையிலும் காந்தியத்தை காதலித்தவர், காந்தியத்தை கைப்பிடித்தவர், காந்தியத்தை கைவிடாமல் அதை தொடராக பின்பற்றியவர், அந்த காந்தியுடைய எண்ணங்களையே நிறைந்து வாழ்ந்தவர். அதனால தான் தம்பி ராமகிருஷ்ணன் சுட்டி காட்டிய மாதிரி காந்தி பிறந்த நாளில் காமராஜர் மறைந்தார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு இறப்பு எத்தனை பேருக்கு
இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யார் நம்மை தலைவராக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவருடைய பிறந்த நாளிலேயே நாம் மறைகிறோம் என்று நினைக்கிற பொழுது ஒரு இரவா புகழாக மாறுகிற விழா நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு இருந்தது. காமராஜர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது அரசியல் ரீதி இல்லாமல் சாதாரண ஒரு மாணவன் அவரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அன்றைக்கு கிடைத்தது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு துளி கூட அதை பெரிதுபடுத்தாமல் நான் தோற்றேன், ஜனநாயகம் வென்றது என்று பெருந்தன்மையோடு சொன்னவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் பொறுத்தவரையிலும் அவர் மறைந்ததுக்கு பிறகு அவருடைய இல்லத்தை அந்த இல்லத்துக்கு சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அவர் உடலை தீப்பற்றி எடுத்துக்கொண்டது. அவருடைய வரலாற்றை நாம் எல்லோரும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு வரலாறு. மறைந்திருந்தாலும் நம்மோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாறு அதுதான் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஆம்பூர்ல பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வர்ற வழியில் நடுராத்திரியில் ஒரு காவலர் காரை நிறுத்தி சோதனை போடுறார். ஆனால் காமராஜர் சிறிதும் முகத்தை காட்டாமல் அந்த காவலருடைய பெயரையும் நம்பரையும் குறித்து கொண்டார். கார் புறப்பட்டு சென்று விட்டது. ஆனால் அந்த காவலர் பயந்து கொண்டே இருந்தார். ஐயோ, முதலமைச்சர் காரை நாம் சோதனை போட்டு விட்டோமே, நிறுத்திவிட்டோமே என்று. ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், அன்றைக்கு பிறகு நடந்த சுதந்திர தின விழாவில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நினைவாக வைத்துக்கொண்டு அந்த காவலரை வர சொல்லி அவரை கௌரவப்படுத்திய பெருமைக்குரியவர் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. யார் பணியாற்றினாலும் அந்த பணியை சிறமேற்று எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல சகோதரர், நல்ல பெரியவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் இங்கே அறிந்து கொண்டு, ஒரு தடவை காமராஜருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு மந்திரி விருதுநகர் போகிறார். அங்கே காமராஜர் அவருடைய அம்மாவை பார்க்கிறார். தங்கை நாகம்மை எங்கே என்று கேட்கிறார். தாய் சொல்கிறார்கள், நாகம்மை பக்கத்து தெருவில் தண்ணீர் பிடிக்க போயிருக்கிறார் என்று சொல்றார். உடனே மந்திரியும் நம்ம வீட்டிலேயே தண்ணீர்ல வழி இல்லையா சொல்லிட்டு அதிகாரிகள் கூப்பிட்டு தண்ணி கணக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இது போறதுக்குள்ளே தமிழ் பெருந்தலைவர் காமராஜர் தெரிஞ்சு போகுது. அவரை மந்திரியை கூப்பிட்டு, ஒன்று நான் நாட்டுக்கு உழைக்க கூப்பிட்டா என் வீட்டுக்கு உழைக்கிறதுக்கு அவனை மந்திரி ஆகிறான் நான் கேட்டிருக்கேன். உடனே பயந்து போய் கொடுத்த கணக்கை கட் பண்ணிட்டு மறுநாளே பெருந்தலைவர் காமராஜருடைய தங்கை இந்த தெருவுக்கு வழக்கம் போல தண்ணி எடுக்க முடிஞ்சு. இந்த வரலாறு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கும் அன்றைக்கு இருந்த அரசியலுக்கும் அன்றைக்கு இருந்த முதல்வர் எப்படி இருந்திருக்காரு என்பதற்கு இது ஒரு அடையாளமாக நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அதுபோன்று சிபி சிற்றரசு அவர் ஒரு மாப்போ சிவஞானம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர். இன்றைக்கு மிகப்பெரிய வரலாற்றுடைய சிறப்பு அம்சம். சாதாரண அச்சு கோர்க்கும் தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தமிழ் தேசியத்தை உருவாக்கி தமிழுக்காக வாழ்ந்த பெருமைக்குரியவர் சிபி சிற்றரசு, சிபி சிவஞானம் அவர்கள். ஏன்னா அந்த வகையில் அவருடைய ஆற்றலால் 140 தமிழ் புத்தகங்களை எழுதி இன்றைக்கு குவித்தவர் பெருமைக்குரியவர். இன்னொன்று சொல்ல வேண்டும், ஏனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் நேற்றைய தலைவராக இருக்கிற வீரபாண்டிய கட்டபொம்மன் வரையிலும் தெரிந்து கொள்வோர் சொன்னார். அவர் எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தினுடைய வரலாறு தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர் நம்மை தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை உயர்த்தியவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதலிலே போராட்டத்தை ஆரம்பித்தவர் அவர் தான். அப்படியாப்பட்டவர் நம்முடைய மரியாதைக்குரிய மாப்போ சிவஞானம் ஐயா அவருடைய அந்த புகழையும் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர் கடைசியாக தமிழ் தேசியத்தின் மூலமாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிற பொழுது அந்த பொதுக்குழு கும்பகோணத்தில் நடந்தது என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை என்பதற்கு அடையாளமாக நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஆக 2 பெரும் தலைவர்களுடைய பெயரால் எடுக்கக்கூடிய இந்த விழா தொடர்ந்து நம்முடைய கந்தசாமி போன்றவர்கள் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு
என்னை அழைத்ததற்கும் அதே நேரத்தில் இவ்வளவு பேர்களையும் ஒரே நேரத்தில் நான் பார்ப்பதற்கு வாய்ப்பாக கிடைத்ததற்கும் நான் பெருமை சொல்லி இந்த 2 தன்னுடைய புகழ் என்றைக்கு ஓங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. எங்களுக்கே தெரியாத பல தகவல்களை எங்களுக்கு வழங்கிய அண்ணாச்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருவாரூர் உரைமுறை இனிய நல் மாலை வணக்கம். தஞ்சை மாவட்டத்திலே குடந்தை மாநகராட்சியிலே இன்று சீரோடும் சிறப்போடும் நாடார் பெருமக்கள் ஒருங்கிணைந்து நடத்துகின்ற இந்த முப்பெரு விழாவிலே வரவேற்புரை நிகழ்கிற குடந்தை ராமகிருஷ்ணன், இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருகின்ற சி ராஜேந்திரன், முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த தஞ்சை மண்டலத்தினுடைய எழுச்சி நாயகன் எல்வி கந்தசாமி நாடார் மற்றும் ஒரு விருது வழங்கி விழாவினை சிறப்பிருக்கின்ற இந்திய நாடார்கள் பேரமைப்பினுடைய தலைவர் ராகம் மா சவுந்தரபாண்டியன் அண்ணாச்சி அவர்களே, விபிஎஸ் குருசாமி வெள்ளையன் அவர்களே, சமுதாய பாதுகாவலர் ஜே ராக்கெட் ராஜா பணக்காட்டுப்படை கட்சியினுடைய தலைவர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர இருக்கின்ற முன்னணி சிறப்பு விருந்தினர் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, முக்கிய பிரமுகர்களே, அவர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த தஞ்சை மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த நாடார்களை ஐக்கியப்படுத்தி முப்பெரும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய நாடார் பேரமைப்பையும் நாடார் உறவுமுறையினுடைய கூட்டமைப்பையும் முதற்கண் அவர்களுக்கு எனது பாராட்டுதலையும் நான் சார்ந்திருக்கின்ற பாரத ரத்னா காமராஜ் கலைவர் கட்டளையின் சார்பில் மகத்தான ஒரு மகிழ்ச்சி கலந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். நாடார்கள் ஒற்றுமையாக இருந்தால் பல சாதனைகளை செய்யலாம் என்பது கடந்த கால வரலாறாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ராகம் சவுந்தரபாண்டியனார் இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அழைப்புகள் மிக சிறப்பாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அமைப்பு இந்திய நாடார் பேரமைப்பு. அவங்களுடைய தலைவர் அண்ணாச்சி ராகம் சவுந்தரபாண்டியன் அண்ணாச்சி வர்றாரு. நாடார் மகளிர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜி கரிகோல்ராஜ் அவர்களும் வர்றாரு. அப்புறம் சமுதாய பாதுகாவலர் என்று பணக்காட்டுப்படையினுடைய கட்சியை சேர்ந்த ராக்கெட் ராஜா அவர்களும் வருகிறார்கள். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைப்பில் நமக்கு நம்ம எந்த தலைவரை பின்பற்றுவதுங்கிற ஒரு வழிகாட்டுதலே இல்லாமல் இருக்கு. ஏன்னா நம்ம நாடார்கள் என்று ஒரே அமைப்பாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தலைவர் இல்லை. ஆனால் தலைவர்கள் பலவாறு பிரித்திருக்கிறார்கள். நான் பார்த்த வகையில் என்னோட ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் நாடார்கள் ஒற்றுமையாக இருந்து அந்த ஊரில் நீங்கள் இருக்கிறவங்க ஒற்றுமையாகவும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வாழ்க்கை தரம் உயர்வடைய முடியும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த பகுதியில் உங்களால் சாதிக்க முடியும். அப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், இப்போ நான் இருக்கக்கூடிய திருவாரூர் பகுதியில் ஒற்றுமையாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி, பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி, இது போன்ற ஊர்களில் இருக்கக்கூடிய உரைமுறைகளில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது இது போன்ற அமைப்புகள் இந்திய நாடார் பேரமைப்பாக இருக்கட்டும் இருக்கிறது. அது எந்த காலத்தில் நிறைவேறும் என்று தெரியவில்லை. நாம் அனைவரும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு பெருமையாக இருந்தாலும் கூட, காமராஜரின் வாரிசுகளாக இருக்கிறோம் என்ற பெருமை இருந்தாலும் கூட, அச்சம் அகற்றிய WB சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய வாரிசுகள் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டாலும் கூட, அவர்களுடைய அந்த கருத்தை நாம் எடுத்து வழிநடத்தக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆளுமையை காட்டி மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் நல்லது செய்தார்கள். இப்பொழுது அது போன்ற ஒரு தலைவர்கள் நம்மிடம் இல்லாதது மிகப்பெரிய கவலை அளிக்கிறது. இருந்தாலும் கூட வருங்கால இளைஞர் சமுதாயம்
நம்மளுடைய நாடார்களுக்கு நிறைய பெருமைகள் இருக்கு. நம்மளுடைய நாடார்கள் வந்து சான்றோர்கள் இனம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட சான்றோர் இனத்தை சார்ந்த நாம் வந்து மற்ற சமுதாயத்தை வந்து சகோதர சமுதாயமாகவும் அவர்களுக்கு வழிகாட்டியான சமுதாயமாகவும் நாடாண்ட நாடார்களாகவும் இருக்கக்கூடிய நாம் வந்து ஒற்றுமையாக இருந்து ஏதாவது ஒரு அணியில நாம் யாரை தலைமையாக இருக்கிறோமோ அந்த அமைப்பை நாம் ஃபாலோ செய்ய அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இருக்கின்ற ஊரிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக கும்பகோணத்தில் இருக்கிறீங்களா, உடனே மாநகராட்சியா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10,000 நாடார்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் மாநில தலைமைக்கு தேவைப்பட்டால் நம்மளை அணுகலாம். அது மாதிரி தான் நம்ம வளர்ந்துக்கிட முடியும். நாம் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் வளர வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுபோல் இருந்தால்தான் நம்மால் மிக சிறப்பான ஒரு செயலை தர முடியும். வருங்கால இளைஞர்களையும் வருங்கால சந்ததியையும் நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கென்ற அந்த தனித்துவமான அந்த குணத்தையும் தனித்துவமான அந்த ஆட்சி திறமையையும் உலகிற்கு காட்ட முடியும். இல்லை என்றால் நம்மளுடைய காலத்திலேயே இது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்பட்டு மறைந்து போகும் என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கென்று சில அடையாளங்கள் இருக்கின்றன. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு அவர் கட்டிய அணைகளில் தான் இன்றைக்கு நீர்ப்பாசனங்களை நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் கட்டிய பள்ளிகளில் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கட்டிய பள்ளியில் தான் இன்னைக்கு நிறைய மூடியிருக்கிறாங்க. அவர் இருக்கும் பொழுது தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை 10%, இன்னைக்கு தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை 90%. இந்த மாதிரி மாற்றங்கள் அவர் வந்து கல்வியை வந்து தனியார்கள்ட்ட கொடுக்கல, மருத்துவத்தை தனியார்கிட்ட கொடுக்கல, அவர் அரசு கையிலேயே வச்சிருந்தாரு. இன்னைக்கு அவைகள் எல்லாம் தனியார் மயமாகிவிட்டன. எது நம்ம கையில் அரசு கையில் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இன்னைக்கு அரசு கையில் இருக்கிறது. இது போன்ற ஒரு நிலை மாற வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக இருந்து நாம் அரசியலில் பிரவேசித்தால்தான் நம்மால் நாடாள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நாம் மேலும் மேலும் இத்தகைய இந்திய நாடக பேரவையுடைய மாநில தலைவர் அண்ணாச்சி ராயம் சவுந்தர பாண்டியன் அவர்களை வருக என மாநில பொருளாளர் அண்ணாச்சி KMD சிவகுமார் அவர்களையும் வரவேற்கிறோம். ST பன்னீர்செல்வம் தமேந்தி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டு வரும். உங்கள் அனைவரையும் வருக என தஞ்சை மண்டல நாடக கூட்டமைப்பும் தஞ்சை மண்டல இந்திய நாடக பேரவைப்பு சார்பாக வருக என வரவேற்கிறோம். நாம் எதிர்பார்த்தது போல் அக்கா தமேந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாநில வர்த்தக அணி தலைவர் அக்கா தமயந்தி பன்னீர்செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லலாம், நிறைய நிகழ்ச்சி இருக்கு, பரிசளிப்பு விழா இருக்கு, குழுக்கள் இருக்கு, தலைவருக்கான இந்திய நாடர்கள் பேரவைப்பினுடைய நிறுவன தலைவர் பாசத்திற்கு குழந்தை மாநகரம் திகழ்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. அத்தகைய ஒரு எழுச்சியான ஒரு தலைவராக நாடார் பேரவைப்பினுடைய தலைவராக திரு ராகம் சௌந்தரபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த இந்திய நாடார் பேரவைப்பினுடைய திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக ஒரு சில கோரிக்கைகளை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணாச்சி அவர்களிடம் ஒரு சில கோரிக்கைகளை தர இருக்கின்றோம். அண்ணாச்சி அவர்கள் வந்து நான் வந்து ஆரம்பித்து ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணாச்சி வந்து அவங்களுடைய அமைப்புக்கு வந்து சந்தா தொகை வந்து மிக குறைவாக சொன்னார்கள். 50 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 50 ரூபா சொல்லும் போது அண்ணாச்சி ஆரம்பிச்ச அந்த 3 வருஷத்துல 30 லட்சம் பேரை சேர்த்திருக்கலாம். ஆனா அது ஏன் நடைபெறலன்னு தெரியல. அது எனக்கு கொஞ்சம் கவலையாக கூட இருக்கிறது. ஏன்னா இதுல என்னன்னா இன்னொரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இவங்களுடைய பொறுப்பாளர்கள் நிறைய அதுல போய் பொறுப்பில் இருக்காங்க. அதுல ஆண்டு சங்கம், அதுக்கு சங்கம் எவ்வளவு தெரியுமா? 1200 ரூபா. அதுக்கு டேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கிறது. பேரமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பேரமைப்பை வளர்க்க வேண்டுமோ அல்லாது எல்லா அமைப்பிலையும் போய் அவங்க கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் தலைமை வைக்கிறதோ பொறுப்பு வைக்கிறதுங்கிறது வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா எவ்வளோ ஒன்றுல இருக்கணும், அந்த அமைப்பை வெளிப்படுத்தணும். ஏன்னா நாடார் மாநில சங்கத்தில் 75,000 பேர் தான் இருக்காங்க. அதில் ஓட்டு போட வந்தது 7,000 பேர் தான். 10% கூட ஓட்டு போடல. அதில் வந்து நிர்வாகம் இருக்கு. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அது பாரம்பரியமிக்க சங்கம், பழமையான சங்கம், அது தாய் சங்கமாகவே இருக்கட்டும். இப்போ இளைஞர்களை வழிநடத்துகின்ற இந்த ராகம் சவுந்தரபாண்டியன் அண்ணாச்சி வந்து என்ன செய்யணும், இந்த ஒரு 2 வருஷத்துலயாவது ஒரு 30 லட்சம் பேரை சேர்க்கணும். 30 லட்சம் பேரை சேர்த்தீங்கன்னா
நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா 10% 3 லட்சம் பேராவது வருவாங்க. அப்படி வரும்போது தான் தமிழ்நாடு நம்மளை திரும்பி பார்க்கும். அது மாதிரி இல்லாம நம்ம அமைப்புகளாக பிரித்து கிடந்தோம்னா நம்ம ஒற்றுமையா இருந்தாலும் அதை சாதிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு குடிநீர மாநகரில் எல்வி கந்தசாமி நடாரு, ஸ்ரீ ராஜேந்திரன் நடாரு, இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுனால இவங்களால அந்த கூட்டத்தை கூட்ட முடியுது. ஆகையினால இது மாதிரி ஒற்றுமையா உள்ளவங்களை நீங்க கையில வச்சுக்கிட்டு நிறைய உறுப்பினர்களை சேர்க்கணும். உறுப்பினர்கள் சேர்த்தாதான் வருங்கால இளைஞர்கள் நம்ம சமுதாயத்தின் மேல் பற்று கொண்டு நம்மளுடைய சமுதாயம் மேலும் மேலும் வளரும். சான்றோர்கள் சமுதாயம் நாடாண்ட நாடார்கள் என்று நாம் பழம்பெருமை பேசுவதை விட மீண்டும் ஆட்சியை பிடிக்கின்ற அரசியலுக்கு நாம் களங்காண வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒன்னே சொல்றேன், உறவுமுறைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உறவுமுறை ஒற்றுமையாக இருந்தாதான் இப்ப இந்த 50 ரூபாய் சந்தா சேர்த்தாங்கன்னா கூட ஒரு உறவுமுறை அணுகும் என்ற பொழுது அந்த உறவுமுறை இந்திய நாடார் பேரமைப்பில் இணைஞ்சா போதுங்கிற மாதிரி கூட வச்சு நம்ம இந்த நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தலாம். ஏன்னா இன்றைக்கு ஒற்றுமை குறைவின் காரணமாக நாடார்கள் பிரிந்திருப்பதன் காரணமாக நம்ம அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு சாதாரண ஒரு காவல் நிலையத்தில் செல்ல வேண்டும் என்றாலும் கூட சகோதர சமுதாயத்தை அணுகிதான் அதில் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது. ஆகையினால வருகின்ற காலத்தில் அண்ணாச்சி அவர்களிடம் விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இந்திய நாடார் பேரமைப்பினுடைய இலக்கை அதிகப்படுத்துங்கள். 3 ஆண்டுகள் 30 லட்சம் உறுப்பினர்களை சேருங்கள். திருவாரூர் மாவட்டம் உங்களுக்கு எத்தகைய உதவி வேண்டுமானாலும் செய்து கடமைப்பட்டு இருக்கிறோம். உங்களுடைய கருத்தை வலியுறுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய அமைப்பை வலியுறுத்திக் கொள்ளுங்கள், வருங்கால இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த இந்திய நாடார் பேரமைப்புக்கும் அண்ணன் எல்வி கந்தசாமி நாடாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக காலத்தின் நேரம் கருதி நம்முடைய விஎஸ்பி குருசாமி அண்ணன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். அவருக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. நம்முடைய எல்டி அமைச்சர் சால்வை நிறுத்து மகிழ்விப்பார். அவருக்கு விருதினை நம்முடைய எல்டி கண்ணாச்சி விருதினை வழங்கி சந்திப்பார்கள். இங்கு இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இந்திய நாடார் பேரமைப்பின் தலைவர் அண்ணாச்சி ராகம் சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்களே, இங்கு வருகை பொறுத்திருக்கும் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காமராஜர் விழாவானது முப்பெரு விழாவானது மிகவும் சிறிய முறையில் குழந்தை நாடார் முறையின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நமது காமராஜர் அவர்கள் காலத்தினால் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டு சென்றது கல்வி கண்ணை திறந்தார், நல்ல விவசாயத்திற்கு நல் வழியை காட்டினார், தொழில்கள் முன்னேறுவதற்கு நல்ல தொழிற்சாலைகளை உருவாக்கினார். நாம் இன்றும் அவரின் நினைவாக இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களது நாடார் மகாஜன சங்கமானது இந்த விழாவினை கல்வி திருவிழாவாக மிகவும் சிறந்த முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவரது பிறந்த மண்ணான விருதுநகரில் அவரின் நினைவை போற்றும் வகையில் அவரது இல்லத்தில் அவர்களுக்கு சிறப்புற கல்வி மாணவர்களை கொண்டு பேச்சு போட்டு நடத்தி நமது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களை அதில் பங்கு பெற செய்து இவர்கள் அனைவருக்கும் அங்கு முதல் பரிசினை தந்து அவர்களை ஆர்வமுடன் அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மகாஜன சங்கத்தின் மூலமாக நல்ல கல்வியை தந்து கொண்டிருக்கின்றோம். அதில் நல்ல உயர்கல்விகளை தந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் தொழில் வளர்ச்சி நம்முடைய சமுதாயத்தில் மிகவும் சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கல்வி வளர்ச்சிக்கு அரசு உத்தியோக வேலைகள்
இதற்காக எங்களுடைய ராஜா கேஎஸ்பி அகாடமி சார்பில் நல்ல மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்து பல வேலைகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு முயன்று கொண்டிருக்கின்றோம். எங்களது அகாடமியில் பயின்ற மாணவர்கள் மிகவும் சிறந்த முறையில் அரசு உத்தியோகங்களை பற்றி மிகவும் சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நாங்கள் என்றென்றும் துணை நிற்போம். காமராஜரின் பெயரை ஓங்க நாங்கள் என்றென்றும் பாடுபடுவோம் என்று கூறி இங்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திய குழந்தை நாடார் சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் என் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வணக்கம். அருமையான. அடுத்ததாக இந்திய நாடாளுமன்ற பேரமைப்பின் மகாஜன சங்க ஐடிலிங் அண்ணாச்சி அவர்களை அன்பு காத்த உறவுகளுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்து இந்த தந்தை மண்டல நாடார்கள் கூட்டப்பொருள் மற்றும் இந்திய நாடார்கள் பேரமைப்பு இணைந்து நடத்தும் முப்பெரும் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவினை தலைமை தாங்க வீட்டிற்கும் அண்ணாச்சி திரு ராஜேந்திர நாடார் மற்றும் எல்வி கந்தசாமி நாடார் இருவரும் மாபெரும் தூண்களாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை சங்க பிரதிநிதிகளுக்கும் பேரமைப்பு நிர்வாகிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை இந்திய நாடார்கள் பேரமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அண்ணாச்சி ராகவன் சவுந்தரபாண்டியன் அண்ணாச்சிகளை வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணாச்சி ராகவன் சவுந்தரபாண்டியன் அண்ணாச்சி அவர்கள் பல காலமாக மக்கள் பணியில் இருந்து வருகிறார்கள். கடந்த 5 வருடமாக இந்திய நாடார் பேரமைப்பு என்ற நாடார் அமைப்பினை நம் சமுதாய மக்களுக்காக சிறப்பாக நடத்தி அவர்களுக்கான பிரச்சனையை கேட்டறிந்து செயல்பாட்டில் தீர்த்து வைக்கும் அண்ணாச்சி ராகவன் சவுந்தரபாண்டியன் அவர்கள் மேன்மேலும் அவருடைய சிறப்பான நடவடிக்கைகளை தொடர்ந்து மக்களுக்காக நம் சமுதாய மக்களுக்காக ஆற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து இந்த விழாவினை சிறப்பிக்கும் தலைவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று இந்திய நாடார் பேரமைப்பு சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர மாநகர செயலாளர் ராமநாதன் அவர்களை உங்கள் கரவழியோடு அன்போடு ராஜேந்திரன் ஆட்சி அவர்களை உங்கள் கரவழியோடு அன்போடு நினைக்க வைக்கிறோம். அங்க வெளியில எல்லாம் உள்ள சேர் உட்காருங்க. தலைவர்லாம் வந்துட்டாங்க. சாப்பிட்ட எல்லாருமே சேர்ல உட்காருங்க. வெளியா நிற்க வேண்டாம். எல்லோரும் வந்து இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அண்ணாச்சி சீராக அவர்களுக்கு அண்ணாச்சி பாலன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். இந்திய நாடக தரப்பின் மாநில ஆலோசகர் அண்ணாச்சி எஸ்.டி. பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். அண்ணாச்சி எஸ்.டி. பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். இந்திய நாடார்கள் பேரமைப்பு, தஞ்சை மண்டல நாடார்கள் கூட்டமைப்பு, இது இங்கே ஒரு மிக பெரும் சிறப்பு. இது நாடார் அவர்களின் மற்றும் அண்ணன் தலைவர் ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்களின் உழைப்பு. அனைவருக்கும் மிக பூரிப்பு. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் இங்க இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லணும். நம்ம பெருமலையூர் காமராஜர் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு குழந்தையை போல ஹலோ இந்திய நாடார்கள் பேரமைப்பு மற்றும் தஞ்சை நாடார்கள் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் வருவது என்று வரவேற்கிறோம். நாம் அனைவரும் பூரிப்போடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். நம் நாடார் சமுதாயத்தின் இரு கண்களாக விளங்கும் திரு சவுந்தரபாண்டிய நாடார் மற்றும் பெருந்தலைவர் காமராஜ் நாடார் அவர்கள்தான் நம் உயிரோட்டம். அவர்கள் உண்டாக்கி கொடுத்த உணர்வின் மொழியிலே இங்கே நாம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் நமக்கு செய்த இந்த தமிழ்நாட்டுக்கு செய்த சிறப்பு என்னவென்றால், ஒரு சவலை பிள்ளையாய் சுதந்திரம் அடைந்த பின்னர் ஒரு சவலை பிள்ளையாய் தவழ்ந்து கொண்டிருந்த ஒரு தமிழ் மாநிலத்தை எல்லா வளமும் எல்லா சிறப்பும் உழவு, தொழில், விவசாயம், கல்வி, வேலை வாய்ப்பு, இண்டஸ்ட்ரீஸ் அத்தனை சிறப்புகளை உருவாக்கி தந்துவிட்டு சென்றார். அந்த ஆற்றலினால் இன்று தமிழ்நாடு இத்தனை வளர்ச்சிகள் பெற்று இத்தனை பெருமையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனை கல்லூரிகள், அத்தனை அணைகள், இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களுக்கும் அந்த அடிப்படை தலைவர் பெருந்தலைவர் அமைத்துக் கொடுத்த அந்த உறுதியான அடிக்கலை என்பதை உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன். இன்று இந்த மாபெரும் விழாவினை திரு ராகம் சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள், இந்திய நாடார்கள் பேரமைப்பு, திரு ஸ்ரீ ராஜேந்திர அண்ணாச்சி அவர்கள் தஞ்சை மண்டல நாடார் கூட்டமைப்பு இவர்கள் இத்தனை சிறப்போடு இங்கு நடத்தி கொண்டிருக்கும் அவர்கள் இருவருக்கும் மற்றும் அவர்களோடு உடனிருந்து பணியாற்றிய அத்தனை பெருமைக்குரியவர்களுக்கும் கலந்து கொண்ட சிறப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது. நன்றி, வணக்கம். நம்முடைய மாநில கவுன்சிலர்கள் சால்வை வைத்து அவருக்கு விருதினை வழங்குவார்கள். என்றால் காமராஜர், காமராஜர் என்றால் கல்வி. இந்த பெரும் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அழைப்புகளில் உள்ள அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். காமராஜர் நாடார், தனக்கென எதையும் நாடாதவர். அதை போல இந்த விழாவை வருடா வருடம் பிறர் நலனுக்காகவே நடத்தி அதில் எனக்கும் வருடா வருடம் பேச வாய்ப்பளித்து
வாய்ப்பளித்து திரு ராஜேந்திரன் ஐயா, திரு எல்வி கந்தசாமி ஐயா, திரு குடந்தை ராமகிருஷ்ணன் ஐயா, திரு ஜெய்சங்கர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகள் பல பல. 1903 ஜூலை 15 விருதுநகரில் குமாரசுவாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் நம் காமராஜர். தேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற கதை என்ற வள்ளுவரின் திருக்குறளுக்கு இணையாக கல்வி செல்வமே எத்தனை காலமானாலும் அழியாத செல்வம் என்று உணர்ந்த காமராஜர் அனைவருக்கும் இலவச கல்வி பயில வழிவகுத்தார். 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்து ஏழை சிறார்கள் வாழ்வில் முன்னேற ஒளியேற்றினார். சிறார்கள் 3 மைல் தூரத்திற்கு மேல் நடந்து சென்று இத்துடன் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். காலம் கருதி அவருடைய உரையை முடித்துக் கொண்டிருக்கோம். இப்பொழுது நம்முடைய மாநில பொருளாளர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்திய நாடார்கள் பேரமைப்பும் தஞ்சை மண்ணின் இரு தலைகள் ஒருங்கிணைத்து கூட்டமைப்பாக நடத்தி மிகவும் வெற்றிகரமாக பல நாட்களாக பல ஆண்டுகளாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வந்தாலும் அதை அழகாக சமாளித்து அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கந்தசாமி அவர்களே, ராஜேந்திரன் அண்ணாச்சி அவர்களே, என் தலைவர் உள்ளிட்ட இந்த மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் என் உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். என்னைக்காவது நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா, நமக்கு மட்டும் ஏன்டா அந்த வேலை அப்படின்னு? உலகத்திலே இல்லாத ஒரு பண்பு ஏன் நம்மகிட்ட இருக்குன்னு என்னைக்காவது நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா? ஒற்றுமையா கூடுறோம், சம்பாதிக்கிறதுல இருந்து ஒரு 10 பைசாவை எடுத்து யாருக்காவது செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன் யாராவது என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? நமக்கு மட்டும் ஏன் இந்த பண்பு? உலகத்திலே இல்லாத பண்பு. நீங்க உலகம் பூரா சுத்தி வந்திருக்கேன், எவனுக்குமே இல்லை. ஒரு தனிப்பட்ட இனம் இத்தனை காலங்களாக இத்தனை வருடங்களாக நமக்கென்று ஒரு அமைப்பை, நமக்கென்று ஒரு பள்ளியை, நமக்கென்று ஒரு கல்வி சாலையை, கோயில்களை நிர்வகித்து அதை அனைத்து மக்களுக்கும் உதவுமாறு செய்கின்ற ஒரே இனம் நம் நாடார் இனம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஏன் நம்ம அதை செய்யறோம்னு என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எங்க தலைவர் அடிக்கடி சொல்வார், குறுநில மன்னர்களாக வாழ்ந்து இன்றும் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரே இனம் நம் இனம் மட்டும்தான். நீங்க ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறந்தது வரை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, எத்தனை பரம்பரைகள் ஆனாலும் சரி, அவனுடைய ஜீன் சொல்லுவாங்க, அது மாறவே மாறாது. நீ எந்த குலத்தை போய் நீ ஜாயின் பண்ணிட்டாலும் சரி, எந்த இனத்துக்கு போனாலும் சரி, எந்த மதத்துக்கு போனாலும் சரி, உன்னுடைய குணம், உன்னுடைய குடும்ப குணம் மாறவே மாறாது. இனமும் மனமும் ஏன் பார்க்கணுங்கிறான், அதான் மாறவே மாறாது. ஏன் நமக்கு மாறல? என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? நீங்க எல்லாம் யாருன்னு என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் சொல்லவா? முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தெரியுமா? சும்மா இல்ல, சட்டமன்றத்தில் தீர்மானமாக ஏற்றப்பட்டு சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் தானே அந்த நாடார் சொல்லியிருக்காரு. சொல்ல முடியுமா? ரெக்கார்டு இல்லாம சொல்ல முடியுமா? இப்ப புரியுதா நமக்கு ஏன் இந்த பண்பு வருதுன்னு? மன்னர்களுக்குரிய பண்பு தான் நமக்கு இருக்கும். மன்னர்களுக்குரிய பண்பு நம்மளுடைய ஜீன்ல இருக்கின்ற காரணத்தினாலதான் உழைக்கின்ற ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பைசா தூக்கி கொடுத்து மக்களுக்கு உதவுறீங்க. நீ யோசித்து பாருங்க, உலகம் பூரா இல்லைங்க, உலகம் பூரா இல்ல. அப்படி இருக்கிற நாம 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன், அதாவது ஒரு நாடு படையெடுத்து வருது அப்படின்னா அந்த நாட்டினுடைய வரலாற்றை அழிப்பான். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட படையெடுத்து வந்தவனுடைய செய்கின்ற முதல் செயல் என்ன தெரியுமா? நம்மளுடைய வரலாறை பூரா அழிச்சிட்டான். வரலாறுலாம் அழிச்சிட்டு ஒரு பழைய புதிய வரலாறை ஏமாத்தி எழுதினான், நாடான பாத்தாத்திட்டுன்னு. ஏன்னா பயம் அவனுக்கு. இதெல்லாம் இடையில வந்தது. ஆக்சுவலா நம்ம மன்னர் பரம்பரை, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ரெக்கார்டு, எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்ட். யாரும் பொய் சொல்லல. அது நீங்க நம்மளுடைய செயல்ல தான் காமிக்கிறோம்ல.
யாருக்கு இந்த பண்பு இருக்கு சொல்லுங்க? எந்த இனத்துக்கு இந்த பண்பு இருக்கு சொல்லுங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. கூட இருக்கிறாங்க, கூட படிக்கிறாங்க, கூட தொழில் பண்றாங்க. யாருக்காவது இந்த அளவுக்கு இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையோடு 10 பேர் தான் சேர்ந்திருப்பான் நம்மால. அதுக்கு ஒரு உறவுமுறை, அதுல ஒரு பணம், அதுல ஒரு 10 பைசா அவன் சம்பாதிச்சதை சேர்த்து வச்சு அதுல ஒரு 10 பேருக்கு உதவுறான். எப்படி இதெல்லாம் நடக்குது? சும்மா நடக்குமா? எல்லாரும் நடக்க முடியாதுங்க, எல்லாராலையும் முடியாது. அப்ப என்ன பண்பு நமக்கு இருக்கு? நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கிற பண்பு உள்ள நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம் சொல்லுங்க? இன்னைக்கு எங்கேயாவது இருக்கமா? அரசியல் பக்கம் போறோமா? ஏன் போறது இல்ல? உன்னாலதான் முடியும். நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா உன்னாலதான் முடியும். உன் ஜீன்ல இருக்கு. நீ நினைச்சா கூட ஏமாத்த முடியாதியா? நீ நினைச்சா கூட ஏமாத்த முடியாது. உன்னுடைய பிளட்ல இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் உன் பரம்பரை, உன்னுடைய பரம்பரை தான் ஆளும் இந்த நாட்டை. அது ஏன் திங்க் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? ஏன் வர மாட்டேங்கிறீங்க அரசியலுக்கு? எங்களுடைய தலைவர் கிட்டத்தட்ட நான் 40 வருஷமா நாடான் செத்துக்கிட்டு இருக்கேன். 40 வருடங்களா இருக்கேன். நான் பெரிய லெவல்ல தொழில இருந்தா கூட நான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கான என்னுடைய தலைவர், அற்புதமான தலைவர், என்னுடைய தலைவர், இந்திய நாடாளுடைய பேரவையுடைய தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன். அவர் சவுந்தரபாண்டியனோட முன்னாடி இருந்தார். அவர் மாதிரி ஒரு அற்புதமான தலைவர். எல்லாரையும் கூப்பிட்டு ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஒரு ஒரியால வந்தார். ஒரு சப்போர்ட் வேணும்ல, எல்லாரும் சேர்க்கணுமா இல்லையா? சேர்த்து அரசியலுக்கு வரணுங்கிறது ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? நம்ம மனசுல, நம்ம எண்ணத்துல, எல்லாத்துலயும் இருக்கு. நம்மளுடைய ஜீன்ல, ரத்தத்துல, எல்லாத்துலயும் கலந்து இருக்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்ய வேண்டும் என்ற பண்பு தானே. அந்த பண்பு கிட்ட இருக்கிறப்ப நீங்க அதுக்குரிய அரசியலமைப்பை எடுத்தா தானே நம்ம முடியும். ஏன் ஒதுங்கி இருக்கணும்? நம்ம எல்லா தலைவர்களையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு முயற்சி எடுங்களேன். தலைவர் அடிக்கடி சொல்றாரு, குறுநில மன்னர்களாக வாழ்கின்றான். குறுநில மன்னரா இருந்துட்டு போ. இந்தியாவை ஆளலையா? தமிழ்நாடு ஒரு பக்கம் இருக்கு, ஆந்திரா ஒரு பக்கம் இருக்கு, பீகார் ஒரு பக்கம் இருக்கு. எல்லாத்தையும் கூட்டு சேர்த்து ஆளலையா? அது மாதிரி ஒரு அற்புதமான தலைவர் பிடிச்சி எல்லாரையும் கூடுங்களேன். தலைவர்கள் இல்லாத இடமா இருக்கு. நீயும் தலைவர், நானும் தலைவர், அவரும் தலைவர். தமிழ்நாட்டிலே அதிகமான தலைவர் கொண்ட ஒரே இனம் நம்மளுடைய நாடார் தான். ஒரு வெத்தலை பாக்கடை வச்சிருந்தா கூட அவன் தான் தலைவரா இருப்பான். யார்ட்டையும் வேலை பார்க்க மாட்டான். அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது, நீ வாயா இருந்தா வரமாட்டான். அன்பை செலுத்தினா மட்டும்தான் நமக்கு கூட வருவான். அப்படி ஒரு அற்புதமான அமைப்பை ஆரம்பிச்சு எல்லாரையும் கூட்டு சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு தஞ்சாவூர் கூட்டமைப்பு எடுத்துக்கோங்க. எப்படி எல்லாரும் பிரிந்து கிடந்தவர்களை ஒன்று சேர்த்து அழகா இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி 2 பேரும் நடத்திட்டு இருக்காங்கல்ல. சாத்தியம் தானே? நாடார்களை ஒண்ணு சேர்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாள் தாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது? எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கிறது? ஆனா ஒண்ணு சேர வேண்டாயா? அவன் இடத்துல அவன் இருந்துக்க, அவன் இடத்துல கிங்காரு. மொத்தமா சேர்றப்ப ஒன்னா சேர வேண்டியதானே? உண்மையிலே சொல்றாங்க, இனத்தாலும் மனத்தாலும் மிகப்பெரிய லெவல்ல இருக்கிற இந்த இனம் நாடார் இனம். ஒரு 4 பேருக்கு செய்யணும்னு நினைக்கிற இனம் நாடார் இனம். மத்த எந்த ஜாதிக்கும் நான் யாரையும் குறை சொல்லல. அது ஜீன்ல இல்ல. காமராஜரை போல யாராலும் ஆட்சி செய்ய முடியவில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? அவரா செஞ்சாரு? அவருடைய இனம், அவர் ஜீனு செய்ய வைக்கும். நிறைய பேர் பாருங்க, நம்ம ஆளுகள்ல பழைய ஆட்களை நீங்க பார்த்திருப்பீங்க. நேர்மையா நியாயமா இருப்பாங்க, கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. அரசியலுக்கு வந்தாலும் அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஆனா கெட்டு போச்சு. அதனால நம்மளால சர்வே பண்ண முடியல. ஆனா மாற்ற முடியும்ல. மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. நம்ம நினைச்சா மாத்தலாம். அற்புதமான தலைவர் இருக்காரு. அண்ணாச்சி அழகா சொன்னாங்க, இந்நேரம் 30 லட்சம் பேரை சேர்த்திருக்கலாமே, நீங்க ஏன் சேர்க்கல அப்படின்னு. இடைப்பட்ட காலங்களில் நீங்க இன்னொரு சங்கத்துக்கு மெம்பர் சேர்க்கிறீங்கன்னு. அதுவும் நம் சங்கம், அதுவும் சில விஷயங்களுக்காக அதை ஒரு சீர்படுத்த முடியுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தோம். கண்டிப்பாக நம் இனம் ஆள பிறந்தவர்கள். இந்த மேடையிலே நான் மீண்டும் மீண்டும் உங்கள் தலைவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், கண்டிப்பாக நாம் அரசியலுக்கு வர வேண்டும். வருகின்ற இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு நம் அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கற்றுக் கொடுத்தால் போதும், நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பளித்தால் போதும். அவர்களுடைய ரத்தம், ஜீன் அவர்களை ஆட்டோமேட்டிக்காக நல்ல பாதையில் மட்டும்தான் எடுத்து செல்லும் என்பதில் எந்த கருத்துக்கும் மாற்று கருத்துக்கும் எந்த விதமான ஆட்சேபனைகளும் இல்லை. அதனால் இந்த தஞ்சை மண் வீரம் நிறைந்த மண். அது மட்டுமல்ல, பல முதலமைச்சர்களை கொடுக்கின்ற இந்த மண். இங்கே இருந்து நம்மளுடைய செயல்பாட்டை ஆரம்பிப்போம். எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைப்பதற்கு எங்கள் தலைவர் எங்கும் விட்டுக் கொடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு ஒப்பற்ற தலைவன். யாருக்கும் அந்த மாதிரி கிடைக்காது.
ஒரு பிரஸ்டீஜ் பார்க்க மாட்டாரு, நான் பெரிய ஆளுன்னு பார்க்க மாட்டாரு. 35-40 வருஷமா அரசியல்ல ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்க்காத ஆள் இல்ல. எல்லா பிள்ளையும் பார்த்திருப்பாரு, கல்லணையும் பார்த்திருப்பாரு, கைவனையும் பார்த்திருப்பாரு, எல்லாரையும் பார்த்து வளர்ந்தவர். ஆனா பிரஸ்டீஜ் மட்டும் பார்க்கவே மாட்டார். ரொம்ப அற்புதமான தலைவரை கொண்டிருக்கும். அவருடைய தலைமையில் அவர் இன்னொரு கூட சேர்ந்து கூட பண்றது கூட அவர் தயங்க மாட்டார். இளைவரும் சேர்ந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் வாழ்வதற்கு நாம் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு பேருரை தந்த நம்முடைய அண்ணாச்சி அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. அன்னார் அவர்களுக்கு இப்பொழுது சீல்டு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் நகர செயலாளருமாகிய நம்முடைய அன்பு அண்ணன் ராமநாதன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். நாடார்கள் கூட்டமைப்பு மற்றும் தஞ்சை மாவட்ட நாடார் மகாஜன சங்கம், இந்திய நாடார்கள் பேரமைப்பு இணைந்து நடத்துகின்ற இந்த முப்பெரும் விழா கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 123வது பிறந்த நாள் விழா சிலம்பு செல்வர் எங்கள் பொன்மன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரோடு இணக்கமாக எந்த காலத்திலேயும் அவருடைய உற்ற நண்பராக நல்ல ஆலோசகராக விளங்கிய எங்கள் மரியாதைக்குரிய மாப்போசி அவர்களுடைய பிறந்த தின விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற இந்த இனிய முப்பெரும் விழாவினுடைய தலைவர், மிகுந்த மரியாதைக்கும் போற்றுவதற்கும் உரிய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், நாடார்கள் கூட்டமைப்பினுடைய செயலாளர், என்னுடைய இனிய நண்பர், தினந்தோறும் நாட்டினுடைய நடப்பை என்னிடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கினிய அருமை சகோதரர் ராஜேந்திர நாடார் அவர்களே, முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற, என்றைக்கும் எந்த காலத்திலும் எங்களோடு மிகுந்த நட்புறவினை வைத்துக் கொண்டு தன்னுடைய தொழிலை எந்த காலத்திலும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய மாநில வர்த்தகத்தினுடைய துணைத் தலைவர், நாடார் கூட்டமைப்பினுடைய மகாஜன சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர், அன்பிற்கினிய அருமையான எல்வி கந்தசாமி நாடார் அவர்களே, விருதுகளை வழங்கி விழாவினை சிறப்பிப்பது மட்டுமல்லாமல் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் நம்முடைய நாடார் பெருமக்கள் அத்துணை பேரும் போற்றி பாராட்டி கொண்டிருக்கிற என்னுடைய மிகுந்த மரியாதைக்கும் போற்றுவதற்கும் உரிய இந்திய நாடார்கள் பேரமைப்பினுடைய நிறுவன தலைவர் எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் ராகம் சவுந்தர பாண்டியனார் அவர்களே, அதை போல இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய அன்பு சகோதரர் கராத்தி ஏபி ராஜா அவர்களே, அதை போல இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து நாடார்கள் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் பெருமக்களே, இங்கே சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற பொருளாளர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய வரவேற்புரையாற்ற இருக்கக்கூடிய குடந்தை ராமகிருஷ்ணன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய மாநகரத்தினுடைய செயலாளர் முனிய சேகர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நாடார் பேரமையினுடைய கூட்டமைப்பினுடைய சங்கங்களுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் எந்த காலத்திலும் நேசத்திற்கும் உரிய என்னுடைய அன்பிற்கினிய நாடார் மகாஜனத்தினுடைய அத்துணை உறுப்பினர் பெருமக்களே, எதை நாடார்கள் என்று சொன்னால் தவறை நாடாதவர்கள் நாடார் பெருமக்கள், எதை நாடுபவர்கள் என்று சொன்னால் சேவையையும் தன்னுடைய பணியையும் உழைப்பையும் எந்த காலத்திலும் நாடுபவர்கள் நம்முடைய நாடார்கள் என்று நான் பெருமையோடு எந்த காலத்திலும் சொல்வதன் கடமை என்று நினைக்கிறேன். எதை பற்றியும் கவலை இல்லாமல் தன்னுடைய உழைப்பை நம்பி உழைப்பால் அனைவருக்கும் தன்னுடைய உறுதித்தன்மையால் உணர்வோடு அனைத்து பணிகளையும் உதவுகின்ற பணியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய நாடார் பெருமக்கள் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வினை ஒற்றுமை உணர்வோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
என்னிடத்திலே வருகின்ற போது எங்களுடைய அன்பிற்கினிய நிர்வாகிகள் பேசுகின்ற போது மிகச் சிறப்பாக சொன்னார்கள். எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒற்றுமை உணர்வோடு ஒன்று கூட்டுவதற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் எதையும் கொடுத்து அதற்கான பணியை செயல்படுத்தி விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையோடு, ஏற்றுக்கொள்கின்ற தன்மையோடு, அரவணைக்கின்ற மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தலைவர் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே மன நெகிழ்வாக நான் அதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை பொறுத்தவரை எந்த காலத்தில் நான் பார்க்கின்ற இத்தனை ஆண்டுகளிலேயும் அவருடைய அன்பு பாராட்டுதலுக்கு ஈடு இணையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய அன்பிற்கினிய தலைவர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினம் என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்விலே 30 விழாவிலே கல்வி கண் திறந்திருக்கிற காமராஜர் அவர்கள், அதை போல மதிய உணவு திட்டத்தை கொடுத்த காமராஜர் அவர்கள், நாட்டிற்கு பல்வேறு பணிகளை எல்லாம் செயல்படுத்திய காமராஜர் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலே மற்றவர்கள் நுழைய முடியுமா என்று பார்த்த காலத்திலே ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்திருக்கிற கக்கஞ்சியை இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக அமர்த்தி பெருமையை சேர்த்திருக்கிற காமராஜர் அவர்கள் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். 100 ரூபாய் பணத்தை புழக்கத்திலே விடுகின்ற பொழுது அதிலே பார்த்து அதிகாரி அதை சரியாக கண்டுபிடியுங்கள், எவ்வளவோ கடினம் இருந்தாலும் அதிலே பலர் கதர் சட்டையை போட்டு கூட செய்வார்கள். மற்றவர்கள் செய்தாலும் சரி, இதில் யாரையும் பாகுபாடு இல்லாமல் முறையாக அனைத்தையும் பார்த்து, இதில் யார் என் பெயரை சொன்னாலும் சரி, என் சமுதாயம் எனக்கு வேண்டியவர் குறவர் என்று சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள், நீங்கள் நேர்மையாக அதை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த முதலமைச்சராக இருக்கிற அந்த காமராஜர் அவர்கள் இப்படி ஒவ்வொன்றாக சொன்னால் காமராஜர் அவர்களுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எங்களுடைய அன்பிற்கினிய அருமை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கழக எங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய அருமையினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இன்றைக்கு திருச்சியிலே காலை முதல் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கு அந்த பயணத்தை தொடங்கி சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே நான் சொன்னேன், இங்கே நாடார்கள் கூட்டமைப்பின் சார்பாக பெருந்தலைவருடைய பிறந்த நாள் இங்கே வைத்திருக்கிறார்கள், எனவே நான் சென்று வருகிறேன், வணக்கம் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்தேன். அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்களிடத்தில் கேட்டேன், நீங்கள் 6 மணிக்கு மேலே வந்தால் போதும் என்று சொன்னார்கள். விரைவாக வேகமாக வந்து இதில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றேன் என்பதை சொல்லி அதற்கு மிகுந்த நன்றி பாராட்டுதலை நான் தெரிவிக்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் உங்களுக்கு தெரியும், நான் எந்த காலத்திலும் உங்களோடு உழைத்துக் கொண்டிருப்பவன். இங்கே பல பேரும் என்னோடு எந்த அளவிற்கு பழக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய அருமை அண்ணன் எங்களுடைய விவசாய பிரிவினுடைய இணைச் செயலாளர் வாழபுரம் ஐயப்பன் அவர்கள், அவர் ஒரு நாடார் தான். அவர் வரும்போது சொல்லிக்கொண்டே வந்தார், நீங்கள் பேசாமலே இருந்து விடாதீர்கள், இதெல்லாம் சொல்லுங்கள், எங்களுடைய மக்களுக்கு சொல்லுங்கள், நம்மிடத்தில் எந்த அளவுக்கு பாச உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை சொல்லுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். எனவே நம்முடைய அன்பிற்கினிய அருமை அண்ணன் மரியாதைக்குரிய எங்கள் முன்னாள் முதலமைச்சர் உங்கள் நல்ல ஆதரவோடு, உங்களுடைய முழுமையான ஆதரவோடு நாளைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே நான் வைத்து அவருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து எங்களுடைய மிகுந்த மரியாதைக்குரிய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி முடிக்கின்றேன். வளர்க உங்களுடைய ஒற்றுமை, என்றைக்கும் உங்களோடு என் பணி தொடரும் என்பதை சொல்லி, எதற்கும் அஞ்சாமல் என்னை எந்த காலத்திலும் என்றைக்கும் நீங்கள் பயன்படுத்துவதற்கு தவறாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நான் என்றைக்கும் உங்களுடைய தோழனாக பணியாளனாக செய்து கொண்டிருப்பவன் என்பதை மட்டும் உங்களிடத்திலே மீண்டும் ஒரு முறை தெரிவித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையாக வாழ்த்துறை வழங்கிய அண்ணாச்சி அவர்களுக்கு இப்பொழுது சிஆர் அவர்கள் இப்பொழுது சாலை அளித்து அவருக்கு விருது வழங்குவார்கள். அண்ணாச்சி அவர்களுக்கு மிக நன்றி. அடுத்து அவங்க பேர்
மாடு கொன்றை தஞ்சை மண்டலத்திலே நாடார்கள் சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் தஞ்சை மாவட்ட நாடார் மகாஜன சங்கத்தின் இந்திய நாடார் பேரமைப்பு இணைந்து நடத்துகின்ற முப்பூரம் விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ராஜேந்திர நாடார் அவர்களே, முன்னிலை வைத்து வைக்கின்ற எல்வி கந்தசாமி நாடார் அவர்களே, இங்கே விருதுகளை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பராக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ராகம் சவுந்தரபாண்டிய நாடார் அண்ணாச்சி அவர்களே, இந்த சங்கத்தினுடைய செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் திருச்சிராப்பள்ளி நெல்லை நாடார் ஊழியர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த அந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சமுதாய சொந்தங்களே, இங்கே பேசின அனைத்து தலைவர்களும் இந்த அருமையான இடத்துல நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும், அரசியல் அங்கீகாரத்தை பற்றியே எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தீர்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த எந்த ஒரு தலைவர்களும் அவருடைய அரசியல் கட்சியிலே அங்கீகாரம் கொடுப்பதில்லை. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் காலம், அதற்கு அப்புறம் அமைந்த புரட்சி தலைவர் அம்மையாருடைய காலத்தில் மட்டுமே அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த மதுரையில் அவர்களுடைய கூட்டம் நடக்கும்போது அதில் எந்த இடத்திலும் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அதில் இல்லவே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ஒற்றுமை என்பது சொல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒற்றுமை என்பது இல்லை என்று சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு தலைவர்கள் நம்முடைய சமுதாயத்துக்காக நம்ம அண்ணன் முன்னர் ஸ்ரீபன் அவர்கள் இருக்கிறாங்க, எந்த ஒரு இடத்துல ஒரு நம்ம சமுதாயத்தோட தலைவருக்காக ஒரு பிரச்சனை என்றாலும் உடனே வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவர். அதே போல் நம்மளுடைய தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவருடைய செயல்பாட்டை நான் பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். அவர்களும் அதிலே எந்த இடர்பாடுகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் தலைவரை நாம் இந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கும் போதுதான் இந்த அரங்கமானது நிரம்பி வழியை கொண்டிருக்கிறது. இந்த அரங்கம் நிரம்பிய வழியிற்கு இன்னொரு காரணம் யார் என்றால் அண்ணாச்சி ராஜேந்திர நாடார் அவர்கள். நான் சென்ற மாதம் ஒரு நிகழ்ச்சிக்காக அழைப்பு கொடுக்க வரும்போது அவர் எவ்வளவு அவருடைய செயல்பாடு என்ன என்பதை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கேட்டு செயல்படும் போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடன் 10-20 ஆட்களை திரட்டு கொண்டு போய் நின்று அவருக்கு குரல் கொடுக்கிறார்கள். அதாவது அவருடைய தலைமையிலே தான் அவருக்கு பின்னாடி இருந்து இயங்கிக் கொண்டிருந்த உறுப்பினருடைய தலைமையில் தான் கூட்டத்தை நம்மால் கூட்ட முடியும். அதே போலதான் தலைவர்களே, அண்ணாச்சி ராகம் சவுந்தரபாண்டியன் அவர்களாக இருந்தாலும் சரி, வரப்போற நம்முடைய தளபதி அண்ணன் ராக்கெட் ராஜாவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சென்ற ஆண்டிலே சட்டசபையிலே தேர்தலிலே ஆலங்குளம் தொகுதியிலே ஒரு 35,000 ஓட்டு நம்ம ராக்கெட் ராஜா அண்ணன் அவர் தலைமையில வாங்கினோம் என்றால் அது நம்முடைய நாடார் சமுதாயத்துக்காக போடப்பட்ட ஒரு வாக்கு. மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், என் சமுதாய சொந்தங்கள் எதிர்பார்க்கிறது, நமக்கு ஒரு கட்சி இல்லையே என்று ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சி நமக்கு ஒரு கட்சி வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய தருணம் இப்பொழுது நெருங்கிக் கொண்டு வருகிறது. வருகிற 2026 அதாவது 26ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு
சட்டசபை தேர்தலிலே நாம் என்றைக்கு ஒரு 60 தொகுதியை கையில் எடுத்து அண்ணாச்சி தலைமையில ஒரு 5 தொகுதி, தம்பி ஸ்டீபன் அவர்கள் தலைமையில் ஒரு 5 தொகுதி, அண்ணாச்சி ராக்கெட் ராஜா அவர்கள் தலைமையில் 5 தொகுதி, நாம் அப்படி போட்டியிட்டு நம்முடைய வாக்கு வங்கியை நிரூபித்தால்தான் நம்மளுடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை அவர்கள் இழிவாக பேச மாட்டார்கள். இல்லை என்றால் அவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். நாம் ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதலை விட்டுக் கொண்டுதான் போய் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய உறவு சொந்தங்களே, உங்களுக்காக ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு தேவை ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியை வழிநடத்துகின்ற ஒரு நல்ல தலைவர்கள். அதற்காக கூடிய சீக்கிரத்திலே வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாச்சி அவரோட தலைமையில எடுத்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை மண்டல நாடார்கள் கூட்டமைப்பு மற்றும் தஞ்சை மாவட்ட நாடார் மகாஜன சங்கம் இந்திய நாடார்கள் பேரமைப்பு இணைந்து நடத்தும் முப்பெரும் விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அண்ணாச்சி அவர்களுக்கும், இக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அண்ணாச்சி அவர்களுக்கும் பேர் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, அதனால நம்ம மரியாதை நிமித்தமாக அண்ணாச்சின்னு தான் சொல்லுகிறேன். மற்றும் இங்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி இருக்கும் நமது நாடார் மகாசன சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், குடந்தை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும், இங்கே குழுமியிருக்கும் நமது இனத்தர் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷார் ஆண்ட காலத்திலே அவருக்கு கணக்கராக, அதாவது அக்கவுண்டராக பணியாற்றியவர் நம்ம நாடார். அவர்கள் வியக்கின்ற அளவிற்கு அவருடைய பணி சிறப்பாக இருந்தது. அவர் கேட்டாராம் அவர் உதவியாளரிடம், இவர் எந்த இனத்தவர், இவ்வளவு சரியாக கணக்கை எழுதுகிறாரே, இவ்வளவு சரியாக கணக்கை ஒப்படைக்கிறாரே, எந்த ஒரு தவறு நடக்காமல் பித்தலாட்டம் எதுவும் இல்லாமல் செயல்படுகிறாரே, இவர் யார் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம் நாடார் என்று. அந்த அளவுக்கு எதையும் நாடாத ஒரு இனத்தவர் என்றால் நாம் நாடார் இனம் மட்டும்தான். நம்ம தெரிஞ்சிருக்கோம், நம்ம பிள்ளைங்களே இப்ப படித்து முடித்து பிஇ, எம்எஸ்சி, எம்பிஏ, எம்பிபிஎஸ் என்னதான் படிச்சிருந்தாலும் மற்றவர்கள் கையை நம்பி இல்லாமல், மற்றவர்களுக்கு அடிமையாக இல்லாமல், தனக்கென்று ஒரு முத்திரை பதிக்க வேண்டும், தனித்துவம் பெற வேண்டும் என்று அவரவர் தொழிலில் நாட்டம் கண்டு உழைக்கக்கூடியவர்கள் தான் நாம். உழைப்பு என்றாலே அது நாடார் தான். ஒரு 10 வீடு இருக்கு, ஒரு காலனி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம நாடார் ஒருத்தர் கடை வச்சிருப்பாங்க. அதுல நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு வருகின்ற ஆட்சியை அமைக்க வருகின்ற புதிய கட்சிகள்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியது காமராஜரை போன்ற ஆட்சி அமைப்போம் என்று. எத்தனையோ தலைவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுவது நமது காமராஜர் ஆட்சி என்றுதான். காமராஜர் இனத்திற்கு மட்டுமில்ல, பொதுப்படையான மக்கள் அனைவரையும் அரவணைத்து சென்று சிறப்பான ஒரு ஆட்சியை செய்தவர். அப்படிப்பட்ட காமராஜர் இனத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் அண்ணன் அவர்கள் சொன்னதை போல் நம்மிடம் இனப்பற்று இருக்கிறது, ஒற்றுமை இல்லை. நீ வருங்காலத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு நல்ல ஒரு ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்போம். இந்த கூட்டத்தை சீரோடு சிறப்போடு நடத்தி ஏற்பாடு செய்திருக்கும் அண்ணாச்சி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை